சரி. ஒரு ஃபொண்டுக்கு 30 லட்சம் ரூபா வேணும். கரண்ட் வசதி, இறால் குஞ்சு, தண்ணியின் பிரச்சனை, இதுதான் இறால் குஞ்சு. இந்த பாருங்க, இறால் குஞ்சு வந்து விட்டுருக்கணும். இப்படி ஒரு பேக்கில் வரும். அப்படி ஒரு பேக்கில் வரும். இப்படி ஒரு பேக்கில் வந்து எத்தனை குஞ்சு இருக்கணும்? இது கரண்ட் கனெக்ஷன் மூலமாக தான் அது சொல்றது. அந்த வயர் போக்கெட் தண்ணிக்கு. ஓகே ஓகே. அது வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தீவன். நான் இப்போ வந்திருக்கிற இடம் எங்கன்னு சொன்னால் புல்மோட்டையில வந்து தென்னைமர வாடின்னு சொல்கிற ஏரியாவில் நிற்கிறேன். இங்கே வந்து இறால் வந்து வளர்ப்பு அதிகமாக வந்து நடக்கிற ஒரு இடமா இருக்குது. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு விளங்கும். நிறைய தொட்டி மாதிரி பெரிய குளம் மாதிரியே எல்லாம் கட்டியிருக்கணும். எல்லாம் மண் அணைச்சி அணையெல்லாம் கட்டியிருக்கணும். இங்கே வந்து நிறைய இறாலுகள் வந்து அதிகமான உற்பத்தி செய்கிற ஒரு இடமா வந்து இந்த பிரதேசம் காணப்படுகிறது. இது சம்பந்தமான ஒரு விவரத்தை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த காணொலி ஊடாக காட்ட போகிறேன். வாங்க நாங்கள் ஐயாவோட இது சம்பந்தமான ஒரு விவரங்களை அறிஞ்சு கொள்வோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இப்போ என்னண்டா இந்த இறால் வந்து எப்படி இது இந்த உற்பத்தி நடவடிக்கைகள் நீங்கள் செய்கிறது அது சம்மந்தமாக சொல்லுங்க பாப்போம். உற்பத்தி நடவடிக்கைன்னு சொல்லக்குள்ள நாங்கள் முதல்ல இந்த பொண்டுகளுக்கு கலப்பு தண்ணி அடிப்போம். கலப்பு தண்ணியும் ஆற்று தண்ணி. பொண்ணுன்னு சொல்றது இந்த தண்ணி நிற்கிற இது 4 சதுரப்பட உள்ள அணைக்கட்டை தான் பொண்டுன்னு சொல்றது. இதுக்கு நல்ல தண்ணியை மிக்ஸ் பண்ணி கலப்பு தண்ணியும் சேர்த்து அடித்து அதுக்கு பிறகு குஞ்சு அங்கே ஏற்றிட்டு வரேன் நீர் குழம்புலேருந்து. அதாவது நல்ல தண்ணியும் கலந்து உப்பு தண்ணியும் அடிக்கும். உப்பு தண்ணியும் மிக்ஸ் பண்ணி அடிக்கணும். அடித்து தான் அந்த குஞ்சை அங்கேருந்து இறக்குமதி செஞ்சு இதுக்குள்ள குஞ்சை விட்டு இதுக்கு தீனி 24 மணி நேரத்தில் 6 டைமுக்கு ஃபீட் அடிக்கணும். 24 மணி நேரத்துக்கு 6 டைம் தீனி போடும். இப்போ ஒரு இந்த பொண்டோ என்னன்னு சொல்றவங்க கூட பாசையில் ஒரு பொண்டுக்குள்ள ஒரு பொன் வந்து எவ்வளவு சதுர அடி இருக்கும், எவ்வளவு நீளம் இருக்கும்? இங்க இருந்து ஒரு 200 மீட்டர் நீளம் வருமா? அகலம் வந்து 120 மீட்டர் வரும். 100-150 மீட்டர் வரும். என்ன அதுக்குள்ள வந்து எத்தனை குஞ்சு, எவ்வளவு கிலோவா குஞ்சு? என்ன கிலோவாவோ இல்லது எண்ணிக்கையா வரும்? எண்ணிக்கையில தான் போடுறது. எண்ணிக்கையெல்லாம் போடுறது. ஒரு பொண்டுக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் 3.5 லட்சம். அந்த பொன்ற விஸ்தீர்ண அளவுப்படி லட்சக்கணக்கில் வித்தியாசப்படும். அப்போ லட்சக்கணக்கு போட்டால் இப்போ அதுண்ட இப்போ உங்களுக்கு ஆரம்பம் நீங்கள் போடைக்குள்ள அதுண்ட முதலீடு எவ்வளவா இருக்கும் ஒரு கதைக்கு? செலவு குஞ்சின் செலவு 4 லட்சம்னு சொல்லக்குள்ள ஒரு 3.5 லட்சம் ரூபா. 3.5 லட்சம் ரூபா செலவு வரும். அது நீங்கள் அதை உற்பத்தியில் ஒரு 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 இறால் வந்து எத்தனை கிராம் நிற்கும்? நாங்கள் வந்து கூடுதலாக ஒரு இறால் இது வெள்ளை இறால்னு சொல்கிற வனாமி. இந்த இறால் வந்து கூட கிட்டத்தட்ட 18 கிராம் வரைக்கும் வளர்க்குது. 18 கிராம் மட்டும் வளர்ப்பீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடியா இருக்கும். விற்கக்கூடிய அதிகம். ஆனால் அந்த அதுக்கு தீன் செலவு மற்ற கரண்ட் செலவு. இங்கே மெயின் கரண்ட் இல்லாததால ஜென்ரேட்டர் மூலமாக தான் இதுக்கு மின்சாரம் எல்லாம். இப்போ இந்த மின்சாரம் இல்லாமல் வந்து நீங்கள் ஜெனரேட்டர் தான் போடுறீங்களா? கரண்ட் இல்லை இந்த ஏரியா, கரண்ட் இல்லை. அப்போ அந்த செலவும் அதுக்குள்ள கவர் பண்ணப்படும். அடுத்து இறால் வந்து அதாவது அது சுவாசம் கூடுதலாக அந்த செயற்கை மூலமாக தான் அதுக்கு ஆக்சிஜன் சொல்றது. பெடல் வீல் அது சும்மா அடுங்கோ பெடல் வீல் இது மூலமாக தான் அதுக்கு ஆக்சிஜன் பெடல் வந்து என்னண்டு தண்டுவால சுழண்டு கொண்டு இருக்குமா? என்னண்டு இது கரண்ட் கனெக்ஷன் மூலமாக தான் அது சுழல்றது. அந்த வயர் போக்கெட் தண்ணிக்கு. ஓகே அதுல இருந்து தான் கரண்ட கொடுத்தா தான் சுழல். சரி அதான் நான் இது என்ன சாமான் வல்லம் வேண்ட மாதிரி தான் நான் யோசிச்சது. இது பெடல் வீல் சொல்றேன். பெடல் வீல் அதை வந்து சுழண்டு கொண்டே இருக்கும். அப்படியே சுழண்டு இல்லாம போய் கொண்டு இருக்குமா இல்லை ஒரே இடத்துல இருக்கும்? இது தண்ணி தள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படியே ரொட்டேஷன் படி தள்ளணும்னா அதுதான் 4 மூலைக்கு செட் பண்ணி வச்சுக்கிது. ரைட். ஓகே ஸ்பீடா வந்து தள்ளி கொண்டு இருக்கும். சரியா. மற்றது இப்போ இதுக்குள்ள வந்து எத்தனை பொண்டு இருக்குது? இது 4. 1 2 3 4 இருக்குது தானே? சாதாரணமாக உங்களுக்கு ஒரு எத்தனை மாசத்துக்கு இது வளர்ந்து நீங்கள் அந்த கடைசி உற்பத்தி வந்து எத்தனை மாசமா இருக்கும்? கிட்டத்தட்ட 3.5 மாசம் வரைக்கும் வளர்க்குது. 3.5 மாசம் செல்லும். அது மட்டும் தீனியும் போட்டு கரண்ட் செலவுகள் அந்த செலவுகள் எல்லா செலவுகளும் வரும். இப்போதான் நீங்கள் ஆரம்பிச்சீங்க. குஞ்சு வந்து இப்போ விட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் தான் வரும். இந்த தண்ணி வந்து நடுவில் மாற்றி கொண்டு இருக்கணுமோ இல்லாட்டி என்னண்டு? தண்ணி 1 மாசம் இல்லாட்டி 2 மாசத்துக்கு ஒருக்கா மாற்றி விட்டா போதும்.
தண்ணி இப்போ வெளியால விட்டுதுன்றதோ இல்லை வத்தினா அப்புறம் அப்படியே விட்டுறீங்களோ? தண்ணி சில இப்போ நாங்கள் தண்ணி குறைய அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆ. சில நேரங்களில் இறால்களுக்கு நோய் சீசன் நோய் மாதிரி வந்தால் தண்ணியை மாற்றுவோம். இது அது என்னன்னு நீங்க கண்டுபிடிப்பீங்க? இறாலை பிடிச்சு பார்க்கலாம் அப்படியா? அது இறாலை பாதத்தோட நீண்ட காலமாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறதால ஒவ்வொரு நோய் அறிகுறியை கண்டுபிடிச்சிக்கோம். அதுக்கும் மருந்துகளும் இந்த தண்ணியில தான் நீங்கள் தெளிச்சு விடணும் சாப்பாடோட. அந்த இறால் குஞ்சுகள் இருக்க பார்க்கக்கூடிய இருக்குமா? என்னண்டு இதுல வரலாமோ? வா முறிஞ்சு கிழிஞ்சு விழாதோ? இல்லை இந்த இதுதான். ரைட் இந்த பாருங்க இறால் குஞ்சு. அதுக்குள்ள மீன் குஞ்சும் இருக்கு. தண்ணி அடிக்குது. அந்த இறால் நீங்க விட்டுருக்கீங்களா? இதுதான் இறால் குஞ்சு. இந்த பாருங்க இறால் குஞ்சு வந்து விட்டுருக்கீங்கன்னா இப்படி வந்து 3 லட்சம் ஒரு பொண்டுக்குள்ள வந்து 3 லட்சம் இறால் குஞ்சு வரும். அது என்னத்துல கொண்டு வந்து நீங்க கொண்டு வாரது? லொரியில ஏத்திட்டு வருவாங்க. லொரியில ஏத்தி கொண்டு வரோம். நாங்க சல்லியை கட்டி ஆர்டர் பண்ணதோட ஏத்திட்டு வருவாங்க. அதுக்குள்ள மீன் குஞ்சும் வந்திருக்கு பாருங்க. இதான் வந்து இறால் குஞ்சு. இந்த நீங்கள் இப்ப இறாலுக்கான நோயெல்லாம் அப்படி இப்படி வரணும்னு சொன்னா இந்த நெட்டில தான் நீங்க அதை பிடிச்சி பாக்குறோம். இதுல எடுத்தா இப்படி பார்க்கக்குள்ள இறாலுக்கு பிரச்சனை இல்லைன்னு பார்க்கலாம். இறால் வந்து என்னதுல வருகுது உங்களுக்கு? இந்த விதைகளை லொரியில தான் ஏத்திட்டு வருவாங்க. லொரியில ஏத்தி கொண்டு வருவாங்க. சரி. பேக்கிங்ல தண்ணி நிரப்பிக்கும். அதுக்குள்ளதான் குஞ்சு போட்டு அப்படி ரப்பர் பேண்டால சுத்தி பேக் பண்ணி கொண்டு வருவாங்க. இப்ப நீங்க வந்து அதை எண்ணெயில தானே அவங்க சொல்றதுதான் எண்ணிக்கை. ஒரு ரப்பருக்குள்ள வந்து 3 லட்சம் இருக்குன்னு சொன்னா 3 லட்சம் தான். குறையவும் இருக்கலாம், கூடவும் இருக்கலாம். அப்படி நாங்க என்னோம்டா ஒரு பேக்கிங் எடுத்து கொஞ்சம் என்றே கஷ்டம்தான். ஒரு பேக்கிங் எடுத்து எண்ணி பார்த்தா அதில் கிட்டத்தட்ட ஒரு பேக்கிங்கில் 5000 குஞ்சு இருந்தால் நாம் 3 லட்சம் குஞ்சுக்கு எத்தனை பேக் வேணுங்கிற கணக்குப்படி ஒரு நீங்கள் நார்மலாக ஒரு பேக்கில் நீங்கள் எண்ணி பார்ப்பீங்க. எண்ணி பார்க்கல அது அந்த அளவை வச்சு தான் நீங்கள் போய் தீர்மானிப்பீங்க. ஆனால் அவங்க குஞ்சு வந்து பேக்கிங்கில் அனுப்புகிறவங்க வந்து ஒரு நாள் அப்படி நடக்க மிஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த பொலித்தீன் பேக்கெட்லாம் வந்து குஞ்சுகள் வந்து வாரதாம். இப்போ வந்தபடியே இந்த பொலித்தீன் பேக் வந்து எல்லாம் குஞ்செல்லாம் விட்டுட்டுனா இதுக்குள்ள வந்து ஃபுல்லாக கட்டி வருமா? இப்படி ஒரு பேக்கில் வரும். அப்படி ஒரு பேக்கில் வரும். இப்படி ஒரு பேக்கில் வந்து எத்தனை குஞ்சு இருக்கணும்? 3000, 4000, 5000 அதுக்குள்ளுக்கு பார்க்கலாம். 3000, 4000, 5000 குஞ்சு இருக்கு இந்த பொலித்தீன் பேக். இந்த அளவு பேக் பண்ணி இவ்வளோ தண்ணி இருக்கும். அந்த இது தண்ணி இருக்கு. தண்ணி வச்சு தான் அந்த 5000 குஞ்சு போட்டிப்பாங்க. சரி. அந்த இறால் வந்து எப்படி உற்பத்தி செய்யணும், அந்த குஞ்சு எப்படி கொண்டு வந்து விடியணும், எத்தனை ஒரு சதுர அடிக்கு வந்து அதாவது இந்த ஒரு 200 மீட்டர் 100 மீட்டர் அகலமான 200 மீட்டர் நீளமான இந்த ஒரு பொண்ணுன்னு சொல்றது எங்கள் இடத்துல குளம்னு சொல்லுவோம், பள்ளம்னு சொல்லுவோம். அப்படி ஒரு மொழி இருக்குது. இந்த அவேந்த மொழியில பொண்ணுன்னு சொல்றது. அதுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 3.5 லட்சம் இறால் குஞ்சுகள் விட்டா அது எவ்வளவு எத்தனை கிலோ அது நீங்க எடுக்கிறது அறுவடை செய்யறதுங்க? 4 லட்சம் விட்டா கிட்டத்தட்ட 3 லட்சம் 3000 கிலோ எதிர்பார்க்கலாம். 3000 கிலோ தான் எதிர்பார்க்கலாம். 3000 கிலோன்னு சொன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் போகுமா? இல்லாட்டி அதை விட கூட 20-25 லட்சம் ரூபாய் வரும். ஆனா லாபம் கழிச்சு செலவெல்லாம் கழிச்சா 10 லட்சம் ரூபாய். எனக்கு 4ல் 2 பங்கு லாபம் பார்க்கலாம். 2 பங்கு லாபம் பார்க்கலாம். எனக்குறதுக்கு நீ உங்களுக்கு அது இந்த கூலி உங்களுக்குள்ள போகணும். நீங்க இஞ்சியை படுத்து கிடந்து இரவு பகல் இதுல யானை பிரச்சனை ஒண்ணும் இல்லையா? யானைகள் வர சில நேரங்கள்ல வரும். யானைகள் வரும். இப்போ இதுகளுக்கு வந்து இறங்காது கரையால போகும். இது ஃபுல்லாக காடு தானே. இரவுல நாங்க ஜெனி போட்டா இனி ஃபோக்கஸ் பல்ப் செட் பண்ணி வச்சுக்கோம். லைட் இல்லாம போட்டு வச்சுக்கிறீங்க. அவன் லைட்டுக்கு வந்து இதுக்குள்ள வர பார்த்துட்டாங்க. ஆனா நான் அங்கேருந்து ஞாபகம் தூரம் இப்போ காட்டுக்குள்ளாலாம் ட்ராவலிங் பண்ணி வந்தேன். காட்டுக்குள்ளான் ஏன் நீங்க இந்த பிரதேசத்தை தெரிஞ்சு எடுத்தீங்க? இதுக்கு இந்த இறால் வளர்ப்புக்குரிய தண்ணி வசதி இந்த ஏரியால தான் இருக்குது. அது கலப்பு பக்கத்துல இருக்குது. அங்கால வந்து கலப்பு இருக்கு. கலப்புல இருந்து நீங்க தண்ணி எடுக்கிறோம். நல்ல தண்ணி வந்து நல்ல தண்ணி பக்கத்துல ஆறு போகுது.
இப்ப அதுல ஆறு இருக்குது, அதே இதுல கலப்பு இருக்குது. கலப்பு மேய்க்கிறி. அதால இந்த இடம் இந்த பிரதேசத்தை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கான ஒரு இது வந்து தண்ணி தான் மிக முக்கியம். தண்ணி முக்கியம். அதே இதுல பாத்தீங்கன்னா அங்கால வந்து உப்பு தண்ணி கலப்பு இருக்கு. இந்த சைடுல வந்து ஆறு இருக்கு. அப்ப நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் கலந்தா மிக்ஸ் பண்ணாதான் அந்த இறால் வந்து பொருத்தமானதா இருக்கும். பொருத்தமானதா இருக்கும். பூரணமான ஒரு வளர்ச்சி, பூரணமான ஒரு அறுவடையை வந்து செய்யக்கூடியா இருக்கு. அப்ப அதான் நீங்க இந்த ஒரு நடுப்பகுதியா இப்ப நீங்க இஞ்சால போனாலும் ஞாபகம் தூரம் போகணும் காட்டுக்குள்ள, இஞ்சால போனாலும் ஞாபகம் தூரம் காட்டுக்குள்ளால போகும். அப்ப அந்த ஒரு இடத்தை நீங்க பொருத்தமா வந்து தெரிஞ்செடுத்துக்கிறீங்க. இது வந்து அரசாங்க காணியும் இல்லாட்டி தனியார் இருக்கு? இல்ல, இது இந்த புல்மோட்டை சேர்ந்த ஒரு ஆள் ஒருத்தர், ஒரு தனியாக பெற்ற காணி தான். அப்ப அதுக்கு நீங்க வாடகைகள் அப்படி கொடுக்குற எல்லா பாடல்கள் இருக்கு மேல. ஓகே, நன்றி உறவுகளே. இப்ப நீங்கள் இப்ப இதை வந்து ஆரம்பத்துக்கு நீங்கள் இப்ப நாங்கள் ஒரு கதைக்கு நான் ஒரு இறால் வளர்க்குற ஒரு பண்ணை ஒன்று அமைக்க போறேன்னா சாதாரணமா ஒரு ஆரம்ப செலவு எவ்வளோ தேவைன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? ஒரு பொண்ணு செய்யறா கிட்ட ஒரு பொண்ணுக்கோ ஒரு 30 லட்சம் ரூபா. ஒரு பொண்ணுக்கு 30 லட்சம் ரூபா வேணும். கரண்ட் வசதி, ஆள் குஞ்சு, தண்ணி இந்த பிரச்சனை, இனி நிலத்தின் வாடகை இல்லாட்டி அரசாங்க அனுமதி கொடுக்கணும். அது கொஞ்சம் குறைய செலவாகும். ஆனா ஃபெஸ்ட்டுக்கு நீங்கள் செய்யக்கொள்ள ஒரு பொண்ணு செஞ்சா எப்படியும் நமக்கு போதாது. சாதாரண ஒரு பொண்ணுக்கு ஒரு 10-15 லட்சம் ரூபா. 15 லட்சம் ரூபா ஆள் குறைஞ்ச செலவு பார்க்கலாம். அப்ப நீங்க இப்ப 4 பொண்ணு என்ன சொன்னா, இப்ப நீங்கள் ஒரு முதலீடு ஏற்கனவே செய்தபடியே உங்களுக்கு இனி ஆள் குஞ்ச விடுறதும் வளர்க்குறதும் தான் ஆரம்ப செலவு இல்லாதான். இல்லாட்டி நான் 30 லட்சம் சொன்னது அந்த ஆரம்பத்துல வந்து நம்ம செய்யக்கொள்ள. ஆனா ஃபெஸ்ட்டுக்கு அந்த செஞ்சு ஒரு ஹார்வெஸ்ட் எடுத்தா கூட நம்மகிட்ட அந்த ஃபெஸ்ட்டுக்கு அந்த செலவு கவர் ஆகாது. நமக்கு லாபம் வர்றது செலவழிக்கிற செலவு ஃபெஸ்ட்டுக்கு வராது. அதுக்கு பிறகு வரதான். நன்றி உறவுகளே. இதோட இந்த காணொலியை வந்து நான் நிறைவு செய்து கொள்கிறேன். எனது காணொலியை நீங்கள் யூடியூப் சேனலில் போய் பாருங்க. என்ன யூடியூப் சேனலுக்கு வந்து புதுசாக இருக்கிறார்கள்னா ஒரு சப்ஸ்கிரைப் தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னு சொன்னால் நான் இன்னும் மோட்டிவேஷனான காணொலியில் உங்களுக்கு வந்து போட்டு கொண்டிருப்பேன். புது புது விடயங்களை பார்க்கலாம். இதோடு இந்த காணொலியை வந்து நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி ஐயா. சரி, இதுவரை நீங்கள் கழிச்சதுக்கும் போயிட்டு இருந்ததுக்கும் மிக்க நன்றி. சரி.